நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறுகள் வைப்பதும் குற்றச்சாட்டுகள் வைப்பதும் பாஜக பிடிஎம்னு சொல்வதும் டிஎம்கே காஷ்மீர் வேலை செய்கிறான்னு சொல்கிறதும் இன்றைக்கி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது காலாகாலமாக கட்சி ஆரம்பிக்க தொடக்கப்பட்ட காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்கள இப்படி சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த எலெக்ஷனில் டிஎம்கே கிட்ட காஷ்மீர் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அட்வொகேட் நெல்சன் அவரெல்லாம் ஓப்பனாக ஒரு பெரிய வீடியோ போட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் காசு வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்காங்க, காசு வாங்கிட்டு தொகுதிகளுக்கு ஆள் போட்டிருக்காங்க, சட்டமன்ற எம்எல்ஏ ஆள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கு சாட்டை அவர்கள் ஆதாரம் கேட்டிருந்தாங்க, அதற்கு நெல்சன் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க, நேற்றுக்கு ஆதாரம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க. அதற்கு இவங்க பதில் சொல்லிக்குவாங்க. சாட்டை சம்மந்தப்பட்டீங்களோ இல்லை நாம் தமிழருக்கு சம்மந்தப்பட்டீங்களோ பதில் சொல்லிக்குவாங்களா சொல்லியிருக்காங்க. ஏக்கலைவன் சேனல் நடத்துகிற அந்த ஐயா அவர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அது அப்படி தான் இருந்திருக்கணும். இவர் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் சொல்கிறது பொய்யாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், அவதூறாக இருக்கட்டும், அது என்ன தான் வன்மத்தில் அவர் சொல்லியிருக்கட்டும், அது என்ன தான் இருந்தாலும் வீடியோ மூலிமா கருத்தால் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தந்துருக்காங்க. அப்படி தான் செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த ராஜ்பீரன் அவர்கள் அவர் வீடியோரே அடிக்க போனதுன்னு சொல்ல முடியாதுங்க, அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். கொலைவெறியோடு பேசுகிறாரு. நீ எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கண்டனத்துக்குரியது. அவர் செஞ்சது தப்பு. அவர் என்ன தான் என்டிகே சப்போர்ட்டராக இருக்கட்டும், நானும் என்டிகே சப்போர்ட்டர் தான். அவர் என்டிகே சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அவருக்கு முட்டு கொடுத்தனா இது போல் நான் வேறு கட்சி பேசி அவங்க என்ன தாக்க வரது எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அது எனக்கு நடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடும். அதனால் அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாட்டை அவர்கள் சாயந்தரமாக ஈவினிங்கை கூட வீடியோ போட்டிருப்பார். அதற்கு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் ஏதாவது சொல்லியிருப்பார். அவங்களுக்குள்ளே இன்னும் 2 வீடியோ, அவருக்கு ஒரு 2 வீடியோ, இவருக்கு ஒரு 2 வீடியோன்னு போயிருக்கும். அதுக்கு ஏதோ பதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எப்படிங்க கடுமையான ஆயுதங்களோடு போயிட்டு என்னால் முடியல, அதெல்லாம் பார்க்கும்போது செதறிட்டேன். அவன் பேசினான் அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் வீடியோ நீ அடிக்க போவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராஜ்பீரன் அவர்கள் செஞ்சது மிக பெரிய தப்புங்க. அவருக்கு சட்டம் அவருக்கு பதில் சொல்லணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்புமே கூட. என்ன தான் ஒரு சொந்த கை சப்போர்ட்டராக இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.